அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு சித்திரை மாதம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வந்தவாசி சிவனம் அடுத்த கல்பட்டு, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ஆரணி சந்தவாசல் அடுத்த சாலக்கொட்டாய், ஆரணி சபரி நாடக மன்றம், போலூர் வடமாதிமங்கலம் அடுத்த தெற்கு மேடு, செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், திண்டிவனம் மரக்கோணம் அடுத்த சொரப்பட்டு, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், ஆரணி அடுத்த சிறுமூர் ஆஞ்சநேயர் கோவில் தேர் இன்னைக்கு, ஆரணி துளசி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த தாலிக்கால், ஆரணி மனோ நாடக மன்றம், படவேடு அடுத்த தேவனாங்குளம், வட இலுப்பை பரணி நாடக மன்றம், கலவை அடுத்த முள்ளுவாடி, ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த கொர்க்கை, ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், மரக்காணம் அடுத்த வடகோட்டி பாக்கம், அரக்கோணம் சீதா நாடக மன்றம், காவேரி பாக்கம் அடுத்த புதுப்பட்டு. புதுப்பட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம், அதாவது இந்த ஒரு மாசத்துல மட்டும் 4 நாடகம் தொடர்ந்து இருக்கு. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த வேடல் காந்தி நகர், மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம், ஆரணி சுமதி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த ஈச்சந்தாங்கல், ஆரணி வினிதா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த மேட்டுமங்கலம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், நெமிலி அடுத்த காட்டுப்பாக்கம், வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருங்கூர்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய நாடக ஆசிரியர் இருங்கூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் காலமாயிட்டாரு, நம்ம எல்லாம் விட்டு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அவர் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கலைத்துறையில அப்பா காலத்துல இருந்து தொடர்ந்து அவருடைய சிறப்பான கலை சேவையை நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்பா கடைசியா கிருஷ்ணன் அப்பா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துல இருந்தாரு. வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருங்கூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடக ஆசிரியர் கிருஷ்ணன் ஐயா அவருக்கு காரியத்துக்காக இன்னைக்கு நைட்டு நம்ம வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றத்துல நாடகம் ஆடுறாங்க. நம்ம கிருஷ்ணன் ஐயா அவருடைய மகன் பாத்தீங்கன்னா ராஜா தம்பி நாடக ஆசிரியர், அவரும் அவருக்கு அப்பாவுக்கு அடுத்தபடியா நாடகத்துறையில வந்திருக்காரு. அவர் 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இப்ப நம்ம அருள்ஜோதி நாடக மன்றத்துல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி கொடுத்தது நாடகத்துறையில மிருதங்க மாஸ்டரா வந்தாரு. அவருக்குள்ள இருக்கிற திறமை அவங்க அப்பா மாதிரியே நாடக கலையில வேஷம் ஆடுற திறமையும் அவருக்குள்ள வெளியே வந்தது. அது பாத்தீங்கன்னா கதாநாயகன் ஆடுறாரு, புராண கதை வச்சாலும் எந்த ரோல் கொடுத்தாலும் ஆடுவாரு. அந்த மாதிரி மெயினா பப்புன் வேஷம் கூட இப்பெல்லாம் நல்லா கலக்குறாரு. அந்த மாதிரி ராஜா பிரதர் அவங்க அப்பா வழியில, கிருஷ்ணன் அப்பா வழியில ரொம்ப சிறப்பா நம்ம நாடகத்துறையில நடத்திட்டு வராரு. இப்போ அவர் இருக்கிற டீம் அருள்ஜோதி நாடக மன்றம் இன்னைக்கு நாடகம். நம்ம கிருஷ்ணன் அப்பா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். ஆரணி சரவணா நாடக மன்றம், ஆரணி கேலூர் ஆத்துவாம்பாடி அடுத்த ஜோதி நகர்ல நாடகம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், காவேரி பாக்கம் அடுத்த கீழ் வீராணம் மோட்டூர், ஆரணி நந்தினி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த குப்புக்கல் மேடு, ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், ஆரணி சதுப்பேரி அடுத்த அகிலாண்டபுரத்துல நாடகம், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், ஆரணி மட்டதாரி அடுத்த மைனந்தல், ஆரணி சுபம் நாடக மன்றம், ஆரணி குன்னத்தூர் அடுத்த அத்திமலைப்பட்டு, மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், அவலூர்பேட்டை செவலாம்பாடி அடுத்த அடுக்குப்பாசி, வந்தவாசி கங்கா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த ராமசமுத்திரம், ஆரணி சக்தி நாடக மன்றம், ஆரணி அடுத்த அடையபுலம் அண்ணாநகர், உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பாராசூர், ஆரணி ராஜா நாடக மன்றம்,
சோளிங்கர் கொடைக்கல் அடுத்த புதுக்குடியனூர், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த சின்ன குக்குண்டி, ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி சந்தவாசல் அடுத்த நடுக்குப்பம், சிவாஜி 1 நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கிருஷ்ணாபுரம், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், பொன்னை மேல்வலசை அடுத்த தாமரைக்குளம், காஞ்சி கௌரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த அனந்தலை, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த கரிவேடு புதிய தெரு, மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பனவட்டாம்பாடி, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், காட்டுமாரியம்மன் கோவில், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், ஆற்காடு வாலாஜா அடுத்த பூண்டி, மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த குறும்பரை, தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், திண்டிவனம் டு சூனாம்பேடு அடுத்த அசப்பூர், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த வீரராகவபுரம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. இப்பெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடக மன்றங்கள்லாம் எந்தெந்த ஊருக்கு போயிட்டு நாடகம் ஆடி முடிச்ச உடனே மறுநாள் காலையில அம்போகம் கொடுக்கும் போது, அவங்க நாடகம் முடிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கும் போது அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே வரேன். பார்க்கக்கூடிய கலை ரசிகர்களுக்கும் எந்தெந்த டீம் எல்லாம் இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சில டீம் தான் வந்து நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்காது ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ எந்தெந்த டீம் எந்தெந்த ஊருக்கு போய் இந்த டீம்லாம் இந்த அளவு ஊர்ல பேர் வாங்குறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியுன்றதுக்காக தான் அதை எடுத்து போடுறேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது முழுமையா பார்க்கும்போது தான் தெரியும். யூடியூப்ல எந்த டீம் ரொம்ப அதிகமா விளம்பரம் போடுறாங்களோ அதுதான் நம்பர் 1, எந்த முகத்தோட வீடியோ அதிகமா காமிக்கிறாங்களோ அதுதான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா டீம்லயுமே திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கள முழுமையா உட்கார்ந்து அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அமைதியா பாக்குற ஒவ்வொரு ஊர்லயுமே நம்மளோட எல்லா டீமுங்களும் நல்ல பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுல ஒவ்வொரு ஊர் மக்களும் எத்தனை மன்றங்களை பார்த்து உங்களுக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க போறோம், ரொம்ப சிறப்பா பண்ணீங்க அப்படின்னு ஊர் மக்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா. இது போல உங்க ஊர்களுக்கும் நான் அனுப்பக்கூடிய மன்றங்களை நீங்க சிறப்பான முறையில கவனிச்சு காலையில அவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க கட்டாயம் எனக்கு வீடியோ எடுத்து போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குதா அப்படிங்கறத நான் மறுநாளே தெரிஞ்சுக்க முடியும். எங்க கலைஞர்கள் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதனால இப்ப எங்க எல்லா டீம் கலைஞர்களுமே எனக்கு ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்து மறுநாள் போட்டுடுறாங்க. நீங்களும் கிராம மக்களாகிய நாடக கலை ரசிகர்கள், நீங்களும் உங்க கிராமத்துக்கு வரக்கூடிய எங்களுடைய கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். ஆரணி நந்தினி நாடக மன்றம் வந்து நம்ம ஆனை போய் பாளையத்தில் ரேணுகம்பால சரித்திரம் நடத்தணும். உங்களுக்கு மன திருப்தியாக இருந்ததா? திருப்தி ஆகிடுச்சு. 4 ஊர் ஜனத்துக்கும் திருப்தி ஆகிடுச்சு. சரியா? ரொம்ப திருப்தி. உங்களுக்கு திருப்தினா எங்களுக்கு திருப்தி. காசு வாங்கினா செலவாயிடும். ஆமாம், பேர் இருந்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். நந்தினி நாடகம் மட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாத சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்கண்ணா. சரியாண்ணா. போன வருஷம் சிறப்பா இருந்துச்சுங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் சிறப்பா நடத்தணும். திருப்பியும் அடுத்த வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு தரணும். அதனால எங்க நாடகம் சார்பாக பார்க்கணும். இந்த அருள்மிகு ஸ்ரீ ஊத்துவேட்டாமணி ஆலயம் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பாக முடிஞ்சது. இந்த சிறப்பான நேரத்தில் நம்ம கலைமதிப்புகளால் மாமல்லூர் கிராமமே பிரம்மாண்ட சந்தோஷத்தை கொடுத்தாங்க. கலைமதிப்புகளுக்கு இன்னும் அவங்க இன்னும் வளர்ச்சி அடையணும். மேலும் மேலும் எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு இன்னும் சில அழைப்புகள்லாம் எங்கள் மூலிமா தகவல் மூலம் தெரிவிக்கிறோம். இன்னும் கிராம சார்பாக உங்களை பாராட்டுறோம். நான் சொல்கிறேன் ஐயா, தும்பூர் ஸ்ரீ நாகாத்தம்மன் நாடகம் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த டீ நல்லா நடத்தணும். நாடகம் நல்லா இருந்துங்களா? எந்த குறையும் இல்லையா? அடுத்தது ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் சிறப்பாக நீ அதான் சொல்லலாம். சாமி கும்பலாக கலக்கி நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அற்புதமாக இருந்தது. சாமி கோயிலுக்குலாம் நாடகம் எப்படின்னு நாடகம் யாரும் குறையில்லை. ரைட்டுங்க.
உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உனக்கும் எனக்கும் என்ன பகை? எனக்கு எதற்காக இப்பேற்பட்ட தண்டனை? சுவாமி, தேடிய பொருளை எல்லாம் சுவாமி கர்ணா, நான் தேடிய பொருளை எல்லாம் இந்த செழுமறையோர்க்கு தந்தே. Thank you.